வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு இஸ்கஃபுடியா மாநில செயலாளர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். முதல்ல 500 ரூபாய மாத்துறதுக்காக கியூல போய் நின்னோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக கியூல நிக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போ எல்பிஜி சிலிண்டருக்காக கியூல நின்னுட்டு இருக்கோம். எப்படி பாக்குறீங்க? நீங்க கரெக்டா ஆக்சுவலி நான் சொல்ல வேண்டிய த்ரெட் கரெக்டா நீங்க பிடிச்சு சொல்லிட்டீங்க. இது மூணுலயுமே உங்களுக்கு நம்மளுக்கு பொதுவாகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்க, இந்த ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்தாங்க அப்படிங்கிறது காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரச்சனை வீட்டு கதவை தட்டி மக்களை உயிரிழக்க செய்யும் வரை இந்த அரசாங்கம் பிரச்சனை என்று எதுவுமே இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தது. நீங்க பல அரசாங்கங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம 2014க்கு முன்னாடி இந்தியாவில பாலாறும் தேனாரும் ஓடவில்லை. ஆனா அவங்கள விளைவுகளுக்காக நம்ம விமர்சிப்போம். அந்த பிரச்சனையை எப்படி அவங்க சமாளிச்சாங்கன்றதுல நிறை குறைகளுக்கு விமர்சிப்போம். ஆனா இந்த அரசாங்கம் தான் முதல்ல இந்தியாவில ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு கடைசி நேரத்துல உயிர்காவு வாங்கும் வரை சப்பக்கட்டு கண்டுபிடிக்கிறது இதுதான். நீங்க பார்த்திருப்பீங்க, டிமானிட்டைசேஷன் அப்போ அவ்வளவுதான், நாடு நியூ இந்தியா இஸ் பார்ன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் ட்வீட் பண்ணாரு. அப்படி நியூ இந்தியா இஸ் பார்ன் தான் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. 150 பேர் கியூல நின்று இறக்கும் வரை இந்த அரசாங்கங்கள் எதுவுமே செய்யல அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல கொரோனாக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்த போதும் அது 2ஆம் வேவ் கொரோனா. 1ஆம் வேவ் கொரோனால லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான மைல் நடந்து போகியும் கூட ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வெயிட் பண்ண விட்டது இந்த அரசாங்கம் அப்படின்னு பார்க்கலாம். அதே போலதான் இன்றும் நம்ம ஈரான்ல முதல் குண்டு விழுந்தப்பவே அது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி, முதல் நாளே தெருவில் இறங்கும் போது கமேனி அவர்களின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்த அதே நேரம் இங்கே அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட போகின்றனர். ஏன்னா எரிவாயு விலை ஏறப்போகிறது, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இருக்க போகிறதுன்னு முதல் நாளே சொல்லிட்டாங்க. முதல் குண்டு விழுந்த போதே சொல்லிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் முழுக்க முழுக்க இவங்களெல்லாம் பிளைட்ல ஏத்தி கொண்டு போய் பார்டர்ல விடுங்க, ஈரான் பார்டர்ல விடுங்க, இந்த போர் வீரர்கள்லாம் போர் புரிஞ்சு போரை நிறுத்துவாங்கன்னு பயங்கரமாக கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருந்த சங்கிகள்லாம் இன்னைக்கு ஒரு சனாதனவாதிகள் அப்படிங்கறது எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஏன் நீங்க சிலிண்டர்லயே சமைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கக்கூடாது, ஏன் விறகடுப்புக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். எப்பயுமே உங்களுக்கு ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட், அதுதான் உங்களுக்கு மாஸ்டர் பிளானாக இருக்குது. இப்ப நீங்க சொன்ன அந்த டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கிட்டா, முதல்ல கருப்பு பணம் ஒழிக்கணும் அப்படிங்கிறது, கருப்பு பணம் எல்லாம் வந்துருச்சுரா, சிஸ்டத்துக்கு திருப்பி வந்துருச்சுரா அப்படின்னு சொன்னபோது, இல்ல நாங்க தீவிரவாதிகள் கள்ள நோட்டு அடிக்கிறத தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லன்னா தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு பாடுறா அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க இந்த டிஜிட்டல் எக்கானமி மாறுறதுக்கு அப்படின்னாங்க. கொரோனா காலத்திலயும் பாத்தீங்கன்னா நாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக், நாங்க தடுப்பூசி இங்க ஷார்டேஜ் இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன சொல்றது வேக்சின் டிப்ளமசி பண்ணாரு மோடி அப்படின்னு எப்பயும் கோல் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தட்டுப்பாடே இல்லைன்னு நேற்று பேசும் வரை பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் நானே கேஸ் டீலர், இவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உருவெடுப்பாங்க. ஒரு நாள் பொருளாதார நிபுணர்கள், ஒரு நாள் வெளியுறவுத்துறை நிபுணர்கள் மாதிரி. நேத்து ஒருத்தர் பாவம் வெக்கக்கேடு ஸ்டேட் பிரசிடென்ட் அவரு கேஸ் டீலர் ஆயிட்டார், நான் கேஸ் சிலிண்டர் டீலரு அதனால தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம எஸ்மா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, 3 பேர் கொண்ட கமிட்டியை போடுறது. எதற்கு இது? நீங்க முதல் நாளே பிரச்சனையை அக்னாலேஜ் பண்ணி இந்த மேனேஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, முதல் நாளே எஸ்மா சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பிரைவேட் பிளேயர்ஸ், இங்க முக்கியமானது பிரைவேட் பிளேயர்ஸை கவர்மெண்ட் கூட ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மோடியின் ஆட்சி அப்பளக்கற்ற ஆட்சி. அதாவது இயற்கை பேரிடர்கள் கூட அவர் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க முடியாதுன்ற ஒரு இமேஜை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இமேஜ் பாதுகாக்கப்படுவதற்காக நீங்கள் கோடிக்கணக்கான மக்களை இன்னைக்கு பட்டினி போட்டிருக்கிறீங்க. அப்ப இந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் விஸ்வகுரு 56 இன்ச் இந்த பெட்ரோல் பங்க்ல கேஸ் சிலிண்டர் ஸ்டேஷன்ல பெரிய பெரிய போர்டுகள் அடிச்ச வாசகத்துக்காக அங்கே பற்றாக்குறையை உருவாக்கி இருக்கிறது தான் நம்ம முதல் கட்டமாக பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க எல்லாம் பேனிக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்ல அப்படின்னு தொடர்ந்து இந்த அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ரோட்ல உத்தரப்பிரதேஷ்ல இருந்து இன்னைக்கு அவ்வளவு வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது. ரோட்ல மக்கள் நிக்கிறாங்க. இங்கேயும் பல உணவகங்கள் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு சப்பக்கட்டும் கட்டு கொடுக்கிற வகையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொய் கட்டமைக்கப்படுகிறது சமூக வலைதளங்களில். அதாவது பெரிய பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ் 62 பேர் நிறுவனங்கள்ல ரெய்டு பண்ணாங்க. இவங்க பணத்தெல்லாம் ஒழுங்கா வரி கட்டாம பதுக்கி வச்சிருக்கிறாங்க
அதை மறைக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்கன்னு. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன உணவகங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் தோழர். ஒரு சாதாரண டீ கடையில கூட ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 சிலிண்டர் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அப்படி ஒரு பாதிப்பு வந்து இன்னைக்கு இருக்குது. இதனால இந்த இந்த சின்ன சின்ன கடைகளை, உணவகங்களை நம்பி எத்தனையோ மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க பிழைக்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இத கூட உணராம வந்து நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு பொய்யை கட்டமைக்கக்கூடிய இந்த நடைமுறையை எப்படி பார்க்கிறது? ஒவ்வொரு முறையும் மோடியை காப்பாற்றுவதற்காக மோடி மேல எந்த தப்பும் இல்ல. போர் வந்துருச்சுன்னா நாம என்ன பண்றது? ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ வந்து இன்னைக்கு அடைச்சு வச்சுட்டாங்கன்னா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அது மோடியோடைய தப்பு இல்லையே! அப்படின்னு இத நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. அதாவது இத சொன்ன ஜீனியஸ் யாரு அப்டின்னா, திருவண்ணாமலைக்கு 10 வருஷமா ட்ரெயின் கட்டிருக்காங்க மக்கள். அத நடைமுறைப்படுத்த முடியாம, நான் திருவண்ணாமலையில எம்பி ஆயிட்டா ஏர்போர்ட் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னா வடிகட்ட முட்டாள் தான். அப்படி ஒரு ஆள் வந்து அவர் வந்து ஏதாவது மாதேஷ், கீதேஷ்ன்னு கிடைச்சா அவங்க தலையில மொளகா அரைச்சு பொய் பிரச்சாரத்த பண்ணலாம். நீங்க வெளிய விட்டா அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து உண்மை தெரியுது இல்லையா இப்ப? நீங்க கேட்கிறீங்கல்ல, இதுல என்ன ஒரு பெரிய முரண், நகை முரண்னா 2018ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. 45 வருஷத்துல இல்லாத வேலை வாய்ப்பு வேலையின்மை வந்து இந்தியாவ வந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லும்போது, பக்கோடா போட்டு பொழைச்சுக்கலாம்னாரு மோடிஜி. இன்னைக்கு பக்கோடா போட்டு பொழைக்க முடியாம தான் அவங்க சிலிண்டருக்கு வந்து காத்து கிடக்குறாங்க. நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை கீழ தள்ளினாலும், அந்த கீழ தள்ளுன அந்த ஆதாரம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன ஸ்டூல் மாரி. ஸ்டேஜ்ல இருந்தவங்க சோஃபாக்கு வந்து சோஃபால இருந்து ஸ்டூலுக்கு வந்தா, ஸ்டூலையும் நீ தட்டி விடுற லெவல்ல நீ வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு கேவலமானதுன்னா, வருஷம் வருஷம் நீ தான் ஜிஎஸ்டி அதிக ரெக்கார்ட் கலெக்ஷன் பறைசாற்றிருக்கிற. அப்புறம் 60,000 ஹோட்டல் உரிமையாளர்கள் வந்து ஏமாத்துனாங்கன்னா, யார ஏமாத்துனாங்க? அவ்வளவு இளிச்சவாயனா நீங்க? அப்போ ஒன்றிய அரசாங்கம் அவ்வளவு இளிச்சவாயனா? நீ ஏன் ஒத்துக்கிறியா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ மூடுனா மோடி ஐயா என்ன பண்ணுவாருன்னா, அப்புறம் ஏன் வந்து உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு ஒரே வல்லவர் வந்து மோடி தான் வந்து ஒரு வாரம் நீ பேசுற? நீ வந்து கோடி மீடியா வச்சுக்கிட்டு உக்ரைன் போரே நிறுத்த வல்லவர்னு மோடி பேசுற. மோடி ஒரு 4 ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட்ன்னு செட்டப் பண்ணி வச்சுட்டு, சார் நீங்க மாம்பழத்தை வந்து உரிச்சு சாப்பிடுவீங்களா, சப்பி சாப்பிடுவீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்கற நேரத்துல, அவங்க கேட்காத கேள்வியா பதில் என்ன சொல்றாரு? ரம்ஜான் டைம்ல வந்து குண்டு போடாதுன்னு நான் நேத்தன்யாவுக்கு. அது என்ன அந்த ஆளோட பிபின்ற அந்த ஆளோட பட்டப்பேரை சொல்லுவார். பிபி ரம்ஜான் டைம்ல குண்டு போடாதுன்னு சொன்னேன். அவன் நிறுத்திட்டான் 3 நாள் அப்படின்றாரு. அப்ப நீ எந்த பறை சாற்றுகிறியோ அதை வச்சுதான் மக்கள் விமர்சிப்பாங்க. நீ பாட்டுக்கு இப்ப நேரு வந்து அணிசேரா கொள்கையை வச்சிருந்தாரு. நம்ம அமெரிக்காவுக்காவும் ரஷ்யாவாகட்டும் 2ஓட பெரும் சக்தி கூடயும் நம்ம ஈல்டாக மாட்டோம். நம்ம தன்னிச்சையாக இந்தியாவுக்கு தேவையான என்னவோ அதை இந்தியா தான் முடிவு செய்யணும்ன்ற ஒரு பொசிஷன்ல இருந்த மாதிரியான ஒரு பிரதமர் நீங்களாக இருந்தால் இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கவே போறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அப்படி இருந்த நேரு கூட அது ஈரான், ஈகிப்து, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் போன்ற 3ஆம் உலக நாடுகள் வதைப்படும் போது இந்தியா துணை நிற்கிறதுன்னு திட்டவட்டமாக சொன்னாங்க. இதற்காக இங்க இருந்து சப்போர்ட்லாம் அனுப்பப்பட்டுச்சு. நீங்க இந்திய பெருங்கடலுங்க, இந்திய பெருங்கடல்ல ஒரு கப்பலை அடிச்சு வீழ்த்துறான். அந்த பெருங்கடல் பெரிய இந்திய பெருங்கடல். ஆனா இதுல இந்தியாவுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்றீங்களே, எவ்வளவு ஒரு வெக்கக்கேடு, எவ்வளவு ஒரு மானக்கேடு. நீங்க அமெரிக்காவுக்கு கண்டிக்க வேணாம். ஆனா உங்க வீட்டுக்கு விருந்தினரா வந்துட்டு 87 பேர் அங்க கடல்ல பிணமா மிதக்கிறானே, அவனுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கல. அது எவ்வளவு பெரிய அவமானம் என்று பாருங்க. இதை நான் எதுக்கு கான்ட்ராஸ்ட் பண்றேன் அப்படின்னா, 20 வருஷம் முன்னாடி எக்ஸாக்ட் 2006ல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், நான் இருக்கும் கட்சியை உட்பட அமெரிக்காவுடன் நியூக்ளியர் ஒப்பந்தம் போட்டது மன்மோகன் சிங் ஆட்சியை விமர்சிச்சு கூட்டணியை விட்டு வெளியே வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த மன்மோகன் சிங்கை இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா, எப்பா நீ எல்லாம் கடவுள் பாப்புன்ற அளவுக்கு மன்மோகன் சிங் இருந்திருக்காருன்னா, இப்பயும் அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா மன்மோகன் சிங் வெள்ளை மாளிகைக்கு, ஒயிட் ஹவுஸ்க்கு போயிருந்த போது அவர்கிட்ட ஈராக் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, வெள்ளை மாளிகையில சொல்றாருங்க, இந்திய மக்களுடைய எண்ணம் என்பது திட்டவட்டமாக கூறுகிறேன், ஈராக்கில் அமெரிக்கா செய்தது பிழையேங்கிறாரு. ஆனா இது என்ன, இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டுல குண்டு போட்டதுக்கே அவர் அந்த பதில கொடுக்குறாரு. வான் பெருங்கடல்ல ஒருத்தன் அடிக்கிறான், அதுக்கே வாயை பொத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா அதை வச்சுதான் விமர்சிப்பாங்க. ஏங்க நீங்க போய் கட்டி புடிச்சிட்டு வந்து கலாச்சாரமா ஒன்றிணைஞ்சிருக்கோம்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு அவன் குண்டு போடுறான் அப்படின்னா அதுல உங்களுக்கு கை இல்லை அப்படின்னு நாங்க நம்பணுமா? இன்னைக்கு இது தொடர் உலக போர் அப்படிங்கிறது 1ஆம் உலக போர் மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாடு மட்டும் அடிச்சுக்கிறது கிடையாது. இஸ்ரேலுங்கிறது ஒரு குட்டி நாடு. அதுக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்க இந்த போரை தொடுக்கிறதுக்கு கிடையாது. நீங்க போலாண்ட்ல இருந்து பாலம் இருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்து வந்து உணவுப் பொருட்களை இருக்கிறாங்க, யூகே அமெரிக்கா எல்லாம் வெப்பன்ஸ் தருது, ஜெர்மனி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் தருது. இந்தியா என்ன தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலிவு விலையில்
கூலி தொழிலாளர்களை ஏற்றுமதி செய்கிறது. இஸ்ரேல்ல இன்னைக்கு இந்திய தொழிலாளர்கள் இல்லாம இஸ்ரேல்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. அப்ப ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் இணைஞ்சுதான் இந்த போரை நடத்துறாங்க. இஸ்ரேல் பக்கம் நின்று. அப்ப இந்தியாவுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. இந்தியா போய் பேச்சுவார்த்தையை நடத்தும் போது இந்தியா இது 2023 அக்டோபர் 7 அந்த இன அழிப்புல இருந்து இஸ்ரேல் கூட இப்படி பின்னி பிணையலன்னா இஸ்ரேல் இவ்வளவு தௌலத்தா வந்து ஈரான்ல போர்ல இறங்குவானா? தொடர் 2 வருடங்கள் பிரான்சிலும் ஜெர்மனியிலும் யூகேவிலும் மாணவர்களும் இளைஞர்களும் லட்சக்கணக்கான பேர் போய் இஸ்ரேலின் கொட்டத்தை அடக்கி அவனுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து வாரண்ட் பிறப்பிக்கிற அளவுக்கு அழுத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவன் தனித்து விடப்பட்டான். இன்டர்நேஷனல் தனித்து விடப்பட்டான். அவனுக்கு போய் என்னப்பா தனிச்சிருக்கிற, நான் கூட இருக்கப்பான்னு தட்டி கொடுத்துட்டு வந்த நீ. அப்ப போருக்கு நீ உன்னைய நேரடியாகவே குற்றம் சுமத்த முடியும். ஆனாலும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு மக்களின் எரிவாயு பிரச்சனை தான். ஏன்னா குழந்தை பசியில் எழுது, அதுதான் பிரச்சனை அப்படின்னும் போது நீ இப்பயும் என்ன பண்ண பாக்குற அப்படின்னா அதற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு பாருங்க, வெக்கமா எல்லாமே என்ன ட்வீட் பண்ணிருக்காங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்து 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு வந்து மானியம் தரேன்னு சொல்லிச்சு. அது என்ன பண்ண? இப்ப நான் எடுத்து போடுவேன், நீ என்னென்னலாம் சொன்ன, என்னென்னலாம் பண்ணுன்னு. இன்னைக்கு வந்து 10 லட்சம் வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன், 10 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியே. 10 வருஷத்துக்கு 100 கோடி பேருக்கு வேலை, அப்படி 100 கோடி வேலை. நீ வந்து ஒரு 15 கோடி வேலை தந்தா கூட இன்னைக்கு தெருவுல மக்கள் வந்து கியூ நிக்கிற நிலைமை வந்திருக்குமா? இன்னைக்கு நீ இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்றியே, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் உனக்கு ஏன் 1 வாரத்துக்கு முன்னாடி கிடைக்கல? இந்த அறிவெல்லாம் ஏன் அதுவே பிராக்டிகலா பாசிபிள்? அதுவே ஒரு மேட்டிமைத்தனமா ஒரு பாசிபிலிட்டி இல்ல. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறது ஒரு 3000 ரூபாய் ஆகும். அதுக்கு ஏத்த பாத்திரங்கள் வாங்கணும். முதல்ல எவ்வளவு பேர் வீட்டுல வந்து 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அந்த பவரை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? எலக்ட்ரிக் பில் கட்டணும். நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் குக்கர்ஸ் வந்து சரிப்பட்டு வராது. இதெல்லாம் உணர்றாங்களா? சமூக வலைதளங்கள என்னமோ ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி எப்படியே ப்ரீச் பண்ணிட்டே போறாங்களே. அதுதான் அது மேல இருந்து எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கறதான். இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டிலே ஒரு கூமுட்ட கட்சி இருக்கு, அந்த கூமுட்ட கட்சியோட தலைவர் இருக்கிறதுனால தொண்டர்கள் எப்படி இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது இந்திய லெவல்ல எங்க வெங்காய விலை ஏறி போச்சுன்னா நான் வெங்காயம் வச்சு சமைக்கிறது இல்லைன்னு ஒரு நாட்டின் நிதியமைச்சர் சொல்லும் போது ஒரு சாதாரணமான சங்கிப்பை என்ன நினைப்பான்? ஏன் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி இன்னைக்கு நேத்து ஃபெலிக்ஸ் பேசியிருக்காரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிற பத்திரிகையாளர், அவர் வந்து தாவேகா என்னும் கட்சியிலிருந்து பாஜக வேலை பார்ப்பவர் போல பேசியிருக்காரு. ஏன் சமைச்சுதான் சாப்பிடணுமா? ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடலாம்ல, வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிடலாம்ல. என்னைக்காவது நேஷனல் சாம்பிள் சர்வே எடுத்து இங்க இருக்கிற பாட்டம் 40% இருக்கிற மக்களோட நியூட்ரியன்ட் வேல்யூவை பார்த்திருக்கியா? எவ்வளவு பேர் காய்கறியோட சாப்பிடுறாங்க? பழம் வாங்குறதுக்கு எத்தனை பேருக்கு வந்து திறன் இருக்கு? இந்தியாவில வந்து 30 ரூபாய்க்கு நீங்க மேல 31 ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிச்சீங்கன்னா பாவர்ட்டி லைனுக்கு மேல 31 ரூபா தான் பாவர்ட்டி லைன்னா, அந்த 30 ரூபாய் வச்சு என்ன வாங்குவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து இந்த 30 ரூபா அப்படிங்கறது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெறும் சாப்பாடுக்கு மட்டும் கிடையாது. வீட்டு வாடகை, படிப்பு, போக்குவரத்து, மருத்துவம், நீங்க உடை உடுத்துவது, காலணி அணிவது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 31 ரூபா தான் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே அவன் பாவர்ட்டி லைனுக்கு மேல. அப்படின்னா யூஎன் சொல்லுது 74% இந்தியர்கள் ஒரு வேளை கூட ஊட்டச்சத்தான உணவை சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்க அந்த தேசத்துல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஒண்ணு வந்தது 2023 வந்தது. அது வந்து இன்டர்நேஷனல் சதின்லாம் வந்து சொன்னாங்க. அதுல என்ன தெரியுங்களா சொல்றாங்க? 20% யூபியில இருக்கிற 20% குழந்தைங்க 24 hour ஹங்கர். அதாவது 24 hour ஹங்கர்னா அவங்க இன்னைக்கு காலைல 8 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா தே ஆர் ஹங்கரி ஃபார் 24 hours. அடுத்த நாள் காலை 8:30 மணி வரைக்கும் அவங்க பட்னியா கிடக்கணும். 20% தொடர், அதாவது 5ல் ஒரு குழந்தை அப்படி இருக்கு. நீ இந்த தேசத்துல இருந்துகிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிக்காம பழங்கள் வாங்கி சாப்பிடு, நட்ஸ் வாங்கி சாப்பிடுன்னு சொல்றேன்னா எந்த இடத்துல இருந்து நீ பேசிக்கிட்டு இருக்க? அதாவது டாப் 1% 2%ல இருந்துகிட்டு நீ 98%க்கு நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுல பயன்பெறுவது, நீ அட்வைஸ் பண்றங்கிறது வந்து நம்மளுக்கு இமோஷனலா ட்ரிகர் ஆகுது, அஃபண்ட் ஆகுறதுன்ற ஒண்ணு. இன்னொன்னு 98% மக்களின் அவதியில் நீ சொகுசா இருக்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறது, இன்னைக்கு அவங்க கொடுக்க போறது என்ன? ஏன் வந்து இந்த 1 வாரம் கேப் எடுத்துட்டான்னு ஒன்னு இமேஜை வந்து பாதுகாக்கிறாங்க. இன்னொன்னு 60 ரூபாய் சிலிண்டர் வேலை ஏத்தினதுக்கு அப்புறம் நீ பிரைவேட் பிளேஸ்க்கு என்ன சொல்ற? ப்ரையாரிட்டைஸ் அண்ட் கிவ் இட் டு தி கவர்மெண்ட்ங்கற. அப்ப இந்த விலையேற்றத்தில் அதிக லாபம் யாருக்கு போக போகுது? அப்ப நீ எந்த வர்க்கத்துக்கு வேலை பார்க்கறியோ அந்த வர்க்கத்தோட அறிவுஜீவிகள், அந்த வர்க்கத்தோட கருத்தியலாளர்கள், கட்சிக்காரங்களாம் வந்து என்ன சொல்றாங்க? வரி செலுத்தல, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கு அப்படின்னு புதுசான கருத்துக்களை ஊடகத்தின் வாயில நம்மளுக்கு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு வந்து அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா, சிலிண்டரு தட்டுப்பாடை எல்லாம் விட்டுட்டு
கேரளாக்கு கேரளம்னு பேர் மாத்துறோம், அதுக்கு வந்து நாங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தரோம் அப்படின்னு ஒரு டைவர்ஷன் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ச்சியாக இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல நம்மளுக்கு பொதுவா வந்து ஜஸ்டிஸ் சர்வ்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காமல் அதை பிறப்பிக்க வேண்டும்ன்றதுக்கு ஜஸ்டிஸ் சர்வ்டு கோல்டுன்னு. ஆனா அது எவ்வளவு நகைமுறைனா எனக்கு மாறி இருக்குன்னா, டெல்லி ஹைகோர்ட்ல கேன்டீனை மூடிட்டாங்க சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு. யாராலையும் சூடு பண்ணி சாப்பிட முடியல, எல்லாரும் வந்து லாயரும் ஜட்ஜும் கோல்டா ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப டெல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு. ஆனா இன்னைக்கே இப்ப என்ன டெல்லி ஹைகோர்ட் நாடகமாவதா? டெல்லி ஹைகோர்ட்ல ஏதாவது ஐடி ரைட் நடத்துறாங்களா? இல்ல டெல்லி வக்கீல்கள் ஜட்ஜுகள்லாம் வந்து வரி பணம் கட்டாம வந்து வெளிநாடு தப்ப பாக்குறாங்களா? நீங்க இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் போன வருஷம் உங்களை செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரி அன்னபூர்ணாக்கார் வந்து எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாரு. ஏமா பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, அப்புறம் நாங்க பன் பட்டர் ஜாம்னு வச்சா வேற ஜிஎஸ்டி போடுறீங்களே, இது எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல அறிவிச்சது நாங்க வந்து தோசை கவுண்டர் மூட போறோம்னு அறிவிச்சது அன்னபூர்ணா தான். அப்ப நீங்க வந்து யாருகிட்ட எல்லாம் நீங்க வந்து யாரையெல்லாம் வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ண பாத்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக. ஏன்னா டெல்லி ஹைகோர்ட் தான் இன்னைக்கு வந்து சங்கிகளின் கூடாதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் தான் இருக்குது. முழுக்க எல்லாத்துக்கும் பெயில், உமர் கலீதுல இருந்து ஷார்ஜில் இமாம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பெயில டினை பண்றது அவங்கதான். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 1.5 வருஷம் பெயில் இல்லாம உள்ள வைக்கணும்னு சொல்றதும் டெல்லி ஹைகோர்ட் தான். இப்படி இருக்கிற டெல்லி ஹைகோர்ட்டே உங்களுக்கு சாதகமா வேலை பார்த்துக்கிற டெல்லி ஹைகோர்ட்டுக்கே சோறு இல்லாம போகுது. அப்படிங்கும் போதுதான் இன்னைக்கு இவர்கள் பெரும் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா தொடர் இது முடிவல்ல. ஏன்னா இப்பதான் நீங்க எல்பிஜி ஷார்டேஜ் வந்திருக்கீங்க, இன்னும் ஃபெர்டிலைசர் ஷார்டேஜ் இருக்கு. ஃபெர்டிலைசர் ஷார்டேஜ் வந்தா, ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அதே ஹார்மோஸ் கடல் வழியில தான் 40% ஃபெர்டிலைசரும் வருது அப்படின்னும் போது இன்னும் உணவுப் பொருட்கள் எவ்வளவு தட்டுப்பாடு ஏற்படும், விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க நம்ம இன்னும் பார்க்க வேண்டியிருக்குது. இது இல்லாம சப்சிடரி இண்டஸ்ட்ரி, கிளாஸ் இண்டஸ்ட்ரி பெருசா பாதிக்கப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா கிளாஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது எனர்ஜி இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, நிறைய இந்த எரிபொருள் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி. ஜெம் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே நீங்க பாதுகாப்பு இன்மையால பஹல்காம் தாக்குதல் நடத்த விட்டு அதற்கு பாகிஸ்தானை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி அவர்களே ஒப்புக்கொண்டு பயங்கரவாதிகளை ஒப்படைக்கும் நிலையில் தள்ளாமல் பிளைட் எடுத்துக்கொண்டு போய் 60,000 கோடி லாஸ் பண்ணீங்க. இந்திய வரிப்பணத்தை 60,000 கோடி லாஸ் பண்ணீங்கன்றது மட்டும் இல்லாம ஏர் ஸ்பேஸ் அவன் மூடிட்டனால 30,000 கோடி ஏர் இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் ஆச்சு. ஏர் இந்தியாவை நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம நீங்க வேலை சுமை அதிகப்படுத்தினால ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அதுல இருந்து ஒரு 10,000 கோடி டூரிசம் பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே பாதிக்கப்பட்டதுனால 5,70,000 கோடி 5,70,000 கோடி ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஆகிற இண்டஸ்ட்ரியில 2% லாஸ் அப்படின்னா கூட 2% விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு மாசம் தின்ட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும். 1% லாஸ்னா கூட இந்த நாட்டுல வரி செலுத்துபவர்களுக்கும் வேலை முறைசாரா வேலையில் இருப்பவர்களுக்கும் எத்தனாயிரம் கோடி லாஸ், எவ்வளவு கூலி லாஸ். 2 நாள் அவங்க சிஎன்ஜி இல்ல ஆட்டோ ஓட்டலன்னா அவங்க குடும்பங்கள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே கடல்ல வாழ்ற குடும்பங்கள் இருக்கும்போது மூழ்க போகுது அப்படிங்கிற எந்த சென்சும் இல்லாமல் இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இவர்களுக்கான பாடத்தை புகட்டியே தீரும். அதுதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இவங்க எல்லாம் அவ்வளவு டெவலப்பா தமிழ்ல பேசுறாங்க வந்து நம்மள்ட்ட. இல்ல இதெல்லாத்தையும் வந்து ஒரு பூசி முழுகிற மாதிரி மீடியா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன், ஒரு லீடிங் டெய்லி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. உங்க அம்மா வந்து விறகடுப்புல செஞ்ச சமையல்ல வந்து உங்களுக்கு பிடித்த உணவு எது? அப்படின்னு கேட்டு ஒரு இது போடுறாங்க. எதிர்க்கட்சிகள் அன்புமணி வந்து யார கேள்வி கேட்கணுமோ, கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பாஜகவ கேள்வி கேட்காம, திமுக அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசுறாரு? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜயும், ஒரு விஜியும் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஜய் கிட்ட இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 48 மணி நேரமா இந்த பிரச்சனை வந்து பத்திட்டு எரியுது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறிக்கை வரல, ஒரு விமர்சனம் வரல. இதெல்லாம் எப்படிப்பா? செருப்பை கொண்டு அடிக்கணும். ஏன்னா இந்த ட்வீட்டை போடுறதுக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்திருப்பார்ல, ஒரு எடிட்டர் இருந்திருப்பார்ல. இவன் எவனாவச்சும் ஒரு நாள் விறகடுப்புல சோறாக்கிருப்பானா? டிவி வார்டுக்கு போய் பார்க்கணும். எத்தனை பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு அவங்களுக்கு லங் டிசீஸ் வருது, பிரீத்திங் டிசீஸ் வருது. அதனால 6 மணி நேரம் வந்து அந்த கூனி குறுகி அவங்க அந்த முதுக வளைச்சு ஊதிக்கிட்டே இருக்கணும். காலையில ஒரு 4-4:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, விறகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாள் ஃபுல்லா அவங்களுக்கு அதான் வேலையா இருக்கும். எவ்வளவு முதுகுல பிரச்சனை வரும், எவ்வளவு உழைப்பு செலுத்துறாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நாளும் விறகடுப்பு திருப்பி இந்த வந்து பழமையை ரொமான்டைசைஸ் பண்றானுங்க இல்லையா, இவனுங்க எல்லாம் நீ முதல்ல பண்ணி காட்டுறான்னு வந்து அனுப்பணும். அவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீ ஒரு நாள் பண்ணி காட்டிட்டு வந்து இந்த ட்வீட்டை போடுறான்னு சொல்லணும். அப்புறம் அன்புமணி ராமதாஸ்க்குலாம் சூடு சொரணை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு புது செய்தி கிடையாது. ஏன்னா நீங்க வந்து
அவர் சார்ந்த கட்சி நபர்களே போராட்டம் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் வந்து எல்லாத்தையும் கேஸ வாங்க வச்சுட்டு அவர் ஜாலியா போயிடுவார். இருக்கிறதுலே பாராளுமன்றம் லோ அட்டெண்டன்ஸ் ஆன நபர் அவர் தான். கான்ஸ்டுவன்சி விசிட்டும் லோவஸ்ட் நம்பர் அவர் தான். கான்ஸ்டுவன்சிக்கும் போறதில்ல, பாராளுமன்றத்துக்கும் போறதில்ல. எங்கப்பா போறான்னு கேட்டா நான் எனக்கு டால்பின் வியூ தெரியும்னு வீட்டை கட்டுறாரு, டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காரு. அப்ப அப்படி இருக்கிற நபர் இது போல நடந்துக்கணும்னா தான் ஆச்சரியம். என்னைக்காச்சும் அன்புமணி வந்து பிஜேபி தட்டி கேட்டு ஒரு ட்வீட் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கிள்ளி பார்த்துக்கணும், வெளியே மழை பெய்யுதான்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னும் போது அவர் விட்டுருவோம். அவரே வந்து அவர் மக்கள் செல்வாக்கு இழந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அவர் டேபிள் டென்னிஸ் விளையாண்டுக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறாரு. ஏங்க அவர் குடும்பத்துல நடக்கிறதையும் கண்டுக்க மாட்டாரு. அவரு படத்துக்கு பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்க மாட்டாரு. நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? முதல்ல இந்த ஆள் வந்து எது உச்சத்தை விட்டு வந்தேன்னு கேக்குறாங்க இல்லையா? முதல்ல அவர் எங்க எதை விட்டு வந்தாரு? முதல்ல உனக்கு எவிடன்ஸ் இருக்கா? இன்ன வரைக்கும் ஒரு படம் பெண்டிங்ல இருக்கு. அது அடுத்து நடிக்க மாட்டான் அப்படின்னு ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்கா? ஏதாவது உனக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கிடையாது. நம்பிக்கையின் பாத்திரத்துல தான். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய விஜய்களுக்காக எல்லாம் குரல் கொடுக்க மாட்டார். தன்னுடைய விஜய் தன்னோட செல்ஃபி எடுக்க வந்தே அவன் அங்க கீழே விழுவுறான் பைக்கு. அதையே உன்னால நிறுத்தி பார்க்க முடியல. அவரு நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ற ஃபெலிக்ஸே உட்காந்துக்கிட்டு ஏன் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கக்கூடாது, ஏன் பழம் வாங்கக்கூடாது, காய் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாருன்னா ஃபெலிக்ஸை விட 1 லட்சம் மடங்கு அதிக பெரிய பணக்காரர். விஜய்க்கு நிஜமாலுமே தாங்க நினைச்சிட்டு இருப்பாரு. விஜய் கடைசியா கேஸ் சிலிண்டர் பார்த்திருப்பாரு. ஆமா, கடைசியா மதுரை படத்துல ஒரு ஃபைட் சீன்ல கேஸ் சிலிண்டரை வந்து எடுத்து வெடிக்க வைப்பாங்க. அந்த கார் எல்லாம் வெடிக்கும். அப்ப பார்த்திருப்பாரு கேஸ் சிலிண்டர். அதுக்கப்புறம் விஜய் எங்கேயும் கேஸ் சிலிண்டர் பார்த்திருப்பாரா? யாரு எங்க சமைப்பாங்கன்னு பார்த்திருப்பாரா? கிடையாது இல்லையா? அதனால இவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம காத்திருப்பது இல்லை. இதை வச்சு ஏன் இதுக்கு மேல உன்னை அம்பலப்படுத்த முடியாதுடா, இதுக்கு மேல நான் என்னன்னா உன்னைய பத்தி சொல்றது திட்டுறது அப்படிங்கிற அளவுக்கு இந்த வடிவேல சொல்லுவாங்களா, உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இன்னும் திருந்த மாட்டேடாங்கிற அளவுக்கு அம்பலப்பட்டு போயிட்டாரு. இதற்கப்புறமும் இவர் இதை பத்தி பேசுவாரு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வந்து இவரு எதிர்க்கிற திமுகவை பத்தியே முக்கியமான பிரச்சனைகள் எதுவும் பேசிருக்காருன்னா கிடையாது. திமுகவை ஸ்டாலின் அங்கிள் பவளவிழா பாப்பா அப்படின்னு பஞ்சு டைலாக் தான் இல்லையா? அதுல எந்த சப்சன்ஸா மக்களுக்காக திமுகவை எதிர்த்து மக்களுக்கு இதை சாதித்து விட்டார் விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன பார்த்து ஸ்டாலின் சார் வந்து சாண்டல் கலர் பேண்ட்ஸ் போட ஆரம்பிச்சார், பீச் கலர் பேண்ட் போட ஆரம்பிச்சார்ன்ற அளவுக்கு தான். அதாவது நாங்கெல்லாம் சின்ன வயசுல போக்கிரி ஃபேன்ஸா இருந்தோம், டபுள் கலர் சட்டை போட்டோம். போக்கிரி படத்தை பார்த்து 2 சட்டை போட்டுக்கணும் இப்படி பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி இன்னைக்கும் அடுத்தவர்களோட ஆடையை தீர்மானிக்கும் ஒரு ஃபேஷன் ஐக்கானா மட்டும்தான் அவர் அரசியல் இருக்காருடைய. எல்பிஜி எல்லாம் பெரிய பிரச்சனைங்க. அதை பத்தி எல்லாம் அவர்கிட்ட கேட்கறது நீ உங்களை கொஞ்சம் ஈவென்ட்டுமே இல்லையா உங்களுக்கு? அவ்வளவு கொடூரமானவங்களா நீங்க அப்படின்னு அவன் திட்டணும். இந்த போர் இன்னைக்கு நிப்பாட்டினா கூட இதெல்லாம் சரியாகிறதுக்கு இன்னும் 3 வாரத்துல இருந்து 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இந்தியாவுடைய நிலைமை என்ன? அதை பத்தி இந்த அரசு கவலைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? எதை பத்தியுமே கவலை இல்லாம இன்னைக்கு திருச்சியில வந்து பிரதமர் மோடி பேச போறாரே, அப்ப தேர்தல் ஒண்ணுதான் இவங்களுடைய நோக்கமா? மக்கள் இதெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப ஒரு அரசாங்கம் மக்களின் துயரத்தில் பங்கெடுத்தது அப்படின்னா அது விளைவுகளை பத்தி யோசிக்கும். இப்ப கியூபாவில வந்து பொருளாதார தடை போட்டிருக்கும்போது அது ஒரு மக்களாட்சி நடக்குது. அப்போது மக்களுக்கு நடக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியும். இப்ப ஏன் இடதுசாரிகளோ விசிகாவோ முதல் நாளே அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை வந்து முதல் குண்டு விழுந்தும் போது பேச முடிஞ்சுன்னா அவங்க மக்களோட இருக்கிறாங்க, டெய்லி பாக்குறாங்க. திருமாவளவன் அவர்களையோ சண்முகம் அவர்களையோ வீரபாண்டியன் அவர்களையோ போற இடத்துல சட்டையை பிடிச்சு கேட்பாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு அந்த உரிமையை தந்து மக்களுக்கு அந்த இடத்தை தந்து வச்சிருக்கிறாங்க அந்த தலைவர்கள். அதனால நீங்க ஒரு நாள் கிடையாது, 3 வேளை சிலிண்டருக்கு 2 வேளை சிலிண்டரா மாறிட்டாலே மக்கள் இவங்களை கேட்பாங்கன்னு தெரியும். உடனே அந்த கேள்வியை பிரதிபலிக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கமோ அரசு பதவியில வதிப்பவர்களோ யாருக்கு அப்படியான நிர்பந்தங்கள் இருக்கு? மக்கள் கேள்வி கேட்கும் இடத்திலே இவங்க கிடையாது. ஒருத்தன் பிரஸ்ஸை சந்திச்சு 12 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற வரலாறு எங்கேயாச்சும் உண்டா? எங்கேயுமே கிடையாதுங்க. உலக வரலாறுலயே ஒரு உலக தலைவர் பிரஸ்ஸை சந்திச்சு 12 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கொஸ்டினிங்கே தூக்கிட்டீங்க. பாராளுமன்றத்துக்கும் வரது கிடையாது. அப்ப அந்த கேள்விகள் இப்ப நம்ம எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாம் வந்து அறிவு கட்டவங்க மாதிரி ஏதோ புத்தி பேதம் எடுத்தவங்க மாதிரி நம்ம தனியா கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு தான் கத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னொரு பக்கம் போகவே இல்லைன்னா அவர் ஏன் உணரணும்? அவர் ஜாலியா தான் இருப்பாரு. ஏங்க நாட்டுல வந்து மணிப்பூர் பற்றி எறியும் போது நீ வந்து போய் கிரிக்கெட் மேட்ச் பாக்குற, ஜெய்சங்கர் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, போய் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு இருக்காரு. போன வாரம் அங்க வந்து கப்பல் மூழ்குது, கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு இருக்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு தான் அவங்க மக்கள் பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போதுதான் இந்த வருது திருச்சியில போய் பிரச்சாரம் பண்றதாகட்டும்,
கேரளால போய் பிரச்சாரம் பண்றதாகட்டும், இதாகட்டும். இன்னொன்னு நான் பகிரங்கமா சொல்றேன். எதிர்க்கட்சி ஒழுங்கா செயல்படவில்லை. தமிழ்நாட்டிலும் இதேதான். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா திமுக இருக்கிறதுக்கு காரணம், அது திமுக ஆட்சி, நல்லாட்சி, கெட்ட ஆட்சின்ற மதிப்பீடை தாண்டி எதிர்க்கட்சின்னு ஒண்ணு இல்லாமே கிடையாது. நான் தேசிய லெவல்லயும் அப்படிதான் இருக்குதுன்றதா இன்னைக்கு சொல்லுது. ஏன்னா 2013ஆம் ஆண்டு சிலிண்டர் விலை ஏறிய போது ஸ்மிருதி இரானில இருந்து, சுஷ்மா ஸ்வராஜ்ல இருந்து, அருண் ஜேட்லி வரைக்கும் எல்லாம் தெருவுல இருந்தாங்க. சிலிண்டரை வச்சுக்கிட்டு தெருவுல இருந்தாங்க. கிராமங்களுக்கு எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் என்றால், சிலிண்டரை தூக்கி மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு போனாங்க. ஏன்னு கேட்டா, ஃபியூல் பிரைஸ் ஏறி போச்சு, அதனால எங்களால காரு லாரின்னு கொண்டு வர முடியல அப்படின்றதே ஒரு பிரச்சாரம் பார்க்கனாங்க. அந்த அளவுக்கு அதிதீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சிங்கிறது எங்க இருக்குது? நம்ம இது வந்து குற்றச்சாட்டாவே சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நட்பு முரணாக சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த தருணத்துல கூட, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, அது மணிப்பூர் பிரச்சனையாகட்டும், அல்லது வந்து ஹிண்டன்பர்க் பிரச்சனையாகட்டும், அது வந்து முன்பின் பாராத பிரச்சனையாக இருக்கலாம். ஆனா இது உங்களுக்கு உங்களோட எதிரியின் மாடலே இருக்கு. சிலிண்டரை வச்சு அவங்க எவ்வளவு உங்க ஆட்சியை கழிச்சுக்காங்க சிலிண்டரை வச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு மாசமாக திமுக சீட்டுக்கு எவ்வளவு அடிக்க போட்டீங்க, எவ்வளவு ஆர்கியூ பண்ணீங்க, உங்க வரலாறு எடுத்து விட்டீங்கல்ல. 1967 அண்ணா, காமராஜர் எல்லா பேசுறீங்களா? 67 வரைக்கும் போக தெரிஞ்சு உங்களுக்கு 2013 வரைக்கும் போய் அவன் எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணா, அது மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ற கொஞ்சமாச்சும் ஒரு உணர்வு வேணாம். இன்னைக்கு தெருவுல காணுங்க, எல்லா இடதுசாரிகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சில்ற காலி சில்லறை தூக்கி மாலையை போட்டு அலங்காரம் பண்ணி நேத்து நாங்க சைதாப்பேட்டில போராட்டம் பண்ணோம். ஆனா இங்க இருக்கிற பிரதான எதிர்கட்சிங்கிறது என்ன செயல்படுது? அப்ப அந்த கூட்டு குற்றவாளி ஆகுறீங்க. ஏன்னா மோடி இவ்வளவு சொகுசா விட்டு வச்சிருக்கீங்கல்ல. இப்ப அங்க வெளிநாடுகள்ல இப்ப வந்து பிரான்ஸ்லயோ, ஜெர்மனி, ஸ்பெயின்ல அவ்வளவு அழுத்தம். ஈரான் போருக்கு ஆதரிக்காதுன்னு அவ்வளவு அழுத்தம் ஸ்பெயின்ல. பாராளுமன்றத்துல எந்திரிச்சு கத்துறாங்க ஒரு அம்மா, நீ வந்து இப்ப ஈரானிய பெண்களை விடுவிக்கிறோன்ற சாக்கு சொல்லிட்டு ஈரானிய மக்களை கொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு கத்துறாங்க. அதே லெவல் வீரியம் இங்க இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லையா? அப்ப ஆளுங்கட்சியே நம்ம வந்து ஆளுங்கட்சி வந்து எவ்வளவு பெரிய திருட்டு பைய அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த திருட்டு பைய திருடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், நீ ஏன் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வேண்டியவங்களே நம்ம இந்த நேரத்துல கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிக்கிறேன் நான். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி தோழர்.